வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக செக்கின் லக்கேஜ் பேக் பண்ணுவோம். பேக் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய டவுட் வரும், எந்த பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த வீடியோவில் செக்கின் லக்கேஜ் சம்மந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நார்மலாக செக்கின் லக்கேஜில் பேக் பண்ணுற ஐட்டத்தை ஒரு 8 கேட்டகரிஸை பிரிச்சிருக்கேன். உதாரணமாக எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக், ஃபுட் ஐட்டம், மெடிசன், டாய்ஸ், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ், காஸ்மெட்டிக், டாய்லெட்ரி. இந்த ஐட்டத்தில் எந்த பொருள்லாம் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது, இதோடைய கம்ப்ளீட் ரூல்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் பார்த்துருவோம். எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் செக்கின் லக்கேஜில் 15 போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக மொபைல் ஃபோன், லேப்டாப், கேமரா, ட்ரிம்மர், எலக்ட்ரிக் வாட்ச், அதுக்கப்புறம் ஹெட்செட், இது போல் 15 போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் செக்கின் லக்கேஜில் வச்சு கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் செக்கின் லக்கேஜ் வைக்கும்போது என்ன கண்டிஷன்னா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் கொண்டு போனாலும் அது சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் வச்சு கொண்டு போகணும். உதாரணமாக நீங்கள் லேப்டாப் கொண்டு போகிறீங்கன்னா லேப்டாப்பை சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் வச்சு நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் எலக்ட்ரானிக் டிவைஸில் நீங்கள் கேரி பண்ணும்போது பேசஞ்சர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்பில்ட் பேட்டரியோடு இருக்கும். உதாரணமாக நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா மொபைல் ஃபோனில் இன்பில்ட் பேட்டரி இருக்கும். ஒரு சில டிவைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவபிள் பேட்டரி இருக்கும். உதாரணமாக ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்பில்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் கொண்டு போகும்போது அது சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் வச்சு நீங்கள் கொண்டு போகணும். அதே போல் பேட்டரி ரிமூவபிள் இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸை நீங்கள் கொண்டு போகும்போது பல பேசஞ்சர் பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த பேட்டரியை எடுத்துட்டு தனியாக எடுத்து செக்கின் லக்கேஜில் வச்சிடுறாங்க. அதாவது டிவைஸ் தனியாகவும் பேட்டரி தனியாகவும் செக்கின் லக்கேஜ் வச்சு சென்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் கொண்டு போனாலும் அது ரிமூவல் பேட்டரியாக இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியை அந்த டிவைஸ்லேருந்து எடுக்காமல் அந்த டிவைஸோடைய அந்த பேட்டரியை வந்து அட்டாச்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணி செக்கின் லக்கேஜ் வச்சிடுறாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, செக்கின் லக்கேஜில் லூஸ் பேட்டரிஸ் வந்து அலோட் கிடையாது. நீங்கள் உங்கள் டிவைஸில் இருந்து அந்த பேட்டரி மட்டும் எடுத்து செக்கின் லக்கேஜ் வச்சிங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது லூஸ் பேட்டரிஸ் மட்டும் தான் தெரியும். அதனால் உங்களுக்கு கூட ஃபிசிக்கல் செக் பண்ணி அந்த பேட்டரி அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா இந்த ரிமூவபிள் பேட்டரி இருக்கும்போது அந்த டிவைஸோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 15 போர்ட்டபிள் டிவைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சிருக்கீங்க, அது செக்கின் லக்கேஜில் கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது எலக்ட்ரிக்கல் ஐட்டம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் செக்கின் லக்கேஜில் இத்தனை எலக்ட்ரிக் ஐட்டம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் எத்தனை எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் கொண்டு போகலாம். உதாரணமாக அயன் பாக்ஸ், மிக்சி, ஏர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் ட்ரையர், இது போல் இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்தாலும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அடுத்தது ஃபுட் ஐட்டம். ஃபுட் ஐட்டத்தில் பருப்பு வகைகள் எதை வேணாலும் நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக தோரம்பயிறு, பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, மல்லாட்டை, பொட்டுக்கடலை, இது போல் எந்த ஒரு ஐட்டம் வந்தாலும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்தது ஸ்பைசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலே இருந்து அரைச்ச வந்து ஸ்பைசஸ் கொண்டு போகலாம், இல்லை கடையில் வாங்கின ஸ்பைசஸும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக மிளகாய் தூள், கரம் மசாலா, இது போல் எந்த ஒரு தூள் ஐட்டமும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். எவ்வளோ குவான்டிட்டி கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் கொண்டு போகலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது செக்கின் லக்கேஜ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமான பிஸ்கெட், இது போல் இருக்கிற ஐட்டங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் சொன்னால் எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். ஃபுட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே சொல்கிறோம், எதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் ஆயில் கொண்டு போகிறீங்கன்னா ஆயில் பொறுத்த வரைக்கும், அதாவது குக்கிங் ஆயில் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு பேசஞ்சருக்கு 5 லிட்டர் வரைக்கும் குக்கிங் ஆயில் கொண்டு போகலாம். அதே போல் கீ கொண்டு போகலாம். அடுத்தது ஃபுட் ஐட்டத்தில் கொண்டு போகக்கூடாத ஒரு பொருளான்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காய்ன்றது என்னன்னா, தேங்காவை காய வச்சுனே உங்களுக்கு வந்து ஒரு கொப்பரை இருக்கும், அதான் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. இந்த கொப்பரை தேங்காய் மட்டும் நீங்கள் ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது. இதை தவிர எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் வந்தாலும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் வச்சு கொண்டு போகலாம். அடுத்தது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் பல யூரோப்பியன் கண்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எவ்வளோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு போகலாம். இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் நீங்கள் போகிறீங்க, அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் லண்டன் போகிறீங்க, அமெரிக்கா, கனடா, இது போல் நாட்டுக்கு போகிறீங்கன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து கொண்டு போகக்கூடாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் கொண்டு போகாதீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது மெடிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் கொண்டு போகும்போது ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கையில் வச்சுருக்க நல்லது. ஒரு சில பேசஞ்சர்லாம் 6 மாதத்துக்கு தேவையான மெடிசனை செக்கின் லக்கேஜ் கொண்டு போவாங்க. அப்படி நீங்கள் கொண்டு போகும்போது அந்த 6 மாதத்தோட மெடிசனுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் செக் நடந்ததுன்னா ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடும். மெடிசன் கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அடுத்தது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஏதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் கேரி பண்ண போறீங்கன்னா ஏர்லைன்ஸோடைய அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வந்து கேரி பண்ண முடியாது. உதாரணமாக உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தேவைப்படுதுன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் நீங்கள் கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லைன்ஸோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது. அதனால நீங்கள் ஒருவேளை மெடிக்கல் டிவைஸ் ஏதாவது கொண்டு போறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மெடிக்கல் டிவைஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு சில மெடிசனை நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது. என்னன்னா இந்த நார்கோட்டிக் சம்பந்தமான மெடிசன், அதாவது பெயின் கில்லர்லாம் இருக்கும், இது வந்து ஃப்ளைட்டில் வந்து அலோடு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற நாட்டில் வந்து நிறைய நாட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நார்கோட்டிக் சம்பந்தமான ஏதாவது மெடிசன் கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் கொண்டு போகிறீங்கன்னா அதற்கான ப்ரிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட கைட்லைன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்தது டாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டைப் ஆஃப் டாய்ஸ் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாய் கன்லாம் செக் இன் லக்கேஜ் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. கன் பொறுத்த வரைக்கும், அதாவது டாய் கன் பொறுத்த வரைக்கும் செக் இன் லக்கேஜில் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். டாய் கன் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் அலோடு கிடையாது. அதனால் எந்த டாய்ஸ் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஒரு சில பேருக்கு என்ன டவுட்னா இந்த பேட்டரி கனெக்டட் டாய்ஸ் வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். பேட்டரி கனெக்டட் டாய்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே வந்து எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு என்ன சொன்னனோ அதே தான். ஒருவேளை உங்களுடைய டாயில் வந்து பேட்டரி கனெக்டர் இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் அந்த டிவைஸை அப்படியே வச்சு நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் போதும். அதை போல் நீங்கள் டாய்ஸ் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது எந்த டைப் ஆஃப் பேட் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட், இது போல் எந்த பேட் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். பேட்மிண்டன் பேட் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதை ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது பால் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பாலில் கிரிக்கெட் டென்னிஸ் பால், வெயிட் டென்னிஸ் பால், இது போல் பல டைப் ஆஃப் பால் இருக்குது. எந்த பால் வேணும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் வாலிபால் இல்லை பேஸ்கெட் பால் இது போல பெரிய பால் கொண்டு போகிறீங்கன்னா காற்று வந்து ஃபுல்லாக அடிச்சிருப்பீங்க. அந்த காற்று ஃபுல்லாக இல்லாமல் அந்த காற்றை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது டாய்ஸில் ட்ரோன் இருக்குது. ட்ரோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேரி பண்ண முடியாது. அதுக்கு இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் வாங்கிட்டு தான் எனக்கு கேரி பண்ண முடியும். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ரோன் கொண்டு போகிறீங்கன்னா ட்ரோனை வந்து நீங்கள் செக் இன் லக்கேஜ் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காஸ்மெட்டிக்கும் நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக உங்களுடைய மேக்கப் கிட், லிப்ஸ்டிக், அது போல் நெயில் பாலிஷ், இது போல் எதுவும் கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் கொண்டு போகிற காஸ்மெட்டிக் கிட்டில் ஸ்ப்ரே ஐட்டம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரேக்கோடைய கேன் வந்து 500 ml மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போக முடியாது. உதாரணமாக நீங்கள் வந்து ஏர் ஸ்ப்ரே கொண்டு போகிறீங்க. ஏர் ஸ்ப்ரேயோடைய குவான்டிட்டி வந்து 500 ml மேலே இருந்துச்சுன்னா அது அலோட் கிடையாது. 500 ml கம்மியாக இருக்கிற எந்த ஒரு ஸ்ப்ரே ஐட்டமும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். அதே போல் நீங்கள் பர்ஃப்யூம் கொண்டு போகிறீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து 500 ml கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போகலாம். இதே போல் ஏரோசோல் வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற எந்த ஒரு ஏரோசோலுமே அதிகபட்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது மொத்த குவான்டிட்டி 2 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு சிங்கிள் கேன் 500 ml மேலே இருக்கக்கூடாது. இதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் என்ஷூர் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் வச்சு கொண்டு போகலாம். அடுத்தது டாய்லெட் ஐட்டம். டாய்லெட் டே டு லைஃப்ல யூஸ் பண்ணுற இந்த பேஸ்ட், சோப், ஷாம்பு, இது போல் எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் டாய்லெட் ஐட்டத்தில் ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸில் ஒரு சில பொருள் இருக்குது. அந்த பொருள்லாம் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போக முடியாது, ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போக முடியாது. அதாவது ப்ளீச்சிங் பவுடர், இந்த ஆசிட் சம்பந்தமான பொருள், அடுத்தது இந்த ஹெவி ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது கிளீனிங் டிட்டர்ஜென்ட் இருக்கும். இது போல் விஷயங்கள் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போக முடியாது. நீங்கள் ஒருவேளை இதுமாரி டாய்லெட் ஐட்டம் ஏதாவது கொண்டு போகிறீங்கன்னா அது அலோடா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக டூல்ஸ் ஏதாவது கொண்டு போகிறீங்கன்னா செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணமாக சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், ஈவன் ட்ரில்லர் கூட நீங்கள் கொண்டு போகலாம். ட்ரில்லருக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அது வந்து ஒயர் அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில ஹெவி டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்பில்டாக இருக்கும். அந்த பேட்டரியோட பவர் 160 வாட் மேலே இருந்துச்சுன்னா செக் இன் லக்கேஜில் அலோடு கிடையாது. அதனால் நீங்கள் கொண்டு போகிற டூல்ஸில் பேட்டரி இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியோட பவர் 160 வாட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். நீங்கள் ஏதாவது டூல்ஸ் கொண்டு போகிறீங்கன்னா எந்த டூல்ஸ் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொண்டு போகலாமா வேணாமா நான் சொல்கிறேன். அடுத்தது பேட்டரிஸ். செக் இன் லக்கேஜில் எந்த ஒரு பேட்டரியுமே நீங்கள் தனியாக வச்சிடாதீங்க. ஏன்னா பேட்டரி வந்து செக் இன் லக்கேஜ் அலோடு கிடையாது. அதே போல் பவர் பேங்க் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா பவர் பேங்க் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் அலோடு, செக் இன் லக்கேஜ் அலோடே கிடையாது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன போல் எந்த ஒரு பேட்டரி அட்டாச் டிவைஸ் இருந்தாலும் அந்த பேட்டரியை தனியாக எடுக்காதீங்க, அந்த டிவைஸோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு பல டவுட் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.